வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு அவர் ஹார்டிடெக் சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஹூ வில் க்ரை வென் யூ டைங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பகிர்ந்துக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேர்ஷனும் ஆத்தரோட கருத்தும் மிக்ஸ்டாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, கெட்டப் இயர்லி. கெட்டப் இயர்லியா, அது எங்கே இங்கே முடியுது, நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. நான் உங்களை 4 மணிக்கு எந்திரிங்க 3 மணிக்கு எந்திரிங்கன்னா சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல, அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக 7 மணிக்கு எந்திரிப்பீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிங்க. 6 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் உடையவங்களாக இருக்கீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் எப்போதும் எந்திரிக்கிறத விட 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிங்க. இப்படி நீங்கள் பண்ணாலே ஒரு மாதத்தில் 30 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த ப்ரீஷியஸ் 1 ஹவரை உங்கள் கோல்க்காக மட்டுமே ஒதுக்கி நீங்கள் செலவு பண்ணுங்கள். கெட்டப் இயர்லியில் முக்கியமான விஷயம் டைம். அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது அலாரம். அதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், ஒரே அலாரமில் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு ஒரு அலாரம், 5:15க்கு ஒரு அலாரம், 5:15க்கு ஒரு அலாரம்னு வைக்கக்கூடாது. ஒரே அலாரம். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு வச்சு கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். செகண்ட் மிஸ்டேக், அலாரமை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறது. ஆக்சுவலாக அலாரம் எப்போதும் நம்ம எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற தூரத்தில் வைக்கணும். அது உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம தூக்கம் போகிறதுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட், ப்ராக்டிஸ் டஃப் லவ். என்ன புதுசாக இருக்குது? டஃப் லவ்வா என்னவா இருக்கும்? அதானே உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இருங்க, நம்ம ஆத்தர் ராபின் சர்மா செல்ஃப் டிசிப்ளினுங்கிற ஹேபிட்டை தான் டஃப் லவ்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அந்த லவ் டஃப் லவ்வாக இருக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்ருப்போம். அந்த பயணம் வெற்றி பயணமாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தேடுதல் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கும். அந்த தேடுதலுக்கான பதில் தான் செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளினுங்கிற விஷயத்தை இருக்க பிடிச்சிக்கிட்டு நம்ம பயணம் செஞ்சோம்னா நம்மளோட பயணம் கண்டிப்பாக வெற்றி பயணமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட டஃப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்பர் 3, டேக் மோர் ரிஸ்க். லைஃப்பில் நம்மளோட கடைசி அத்தியாயத்தில் இருக்கும்போது ஒரு சேரில் சாஞ்சிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பெரட்டி பார்த்துட்ருக்கும் போது நம்ம இதயம் கனத்து போகுமா? அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கிற காரணம் நம்ம வாழ்க்கையில் எடுத்த ரிஸ்க்கை நினச்சி இருக்காது. எந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்காமல் விட்டோமோ, எந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காமல் இருந்தோமோ, எதை நினச்சி நம்ம பயந்து ஒதுங்கினோமோ அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி தான் நம்ம இதயம் கனத்து இருக்குமா. வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? லைஃப்பில் நிறைய ரிஸ்க் எடுங்க. நீங்கள் பயப்படுற விஷயத்த பண்ணி பாருங்கள். தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. தோல்விங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக்கிறது தான். நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற பெரிய ரிஸ்கே. நம்ம ஆத்தரோட அப்பா நம்ம ஆத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ராபின், இட்ஸ் ரிஸ்கி அவுட் ஆன் எ லிம் பட் தட்ஸ் வேர் ஆல் த ஃப்ரூட் இஸ். அதே தாங்க நானும் சொல்கிறேன். ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம லைஃப் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே அழகாக மாறிடும். நம்பர் 4, see your troubles as blessings. யாருக்குங்க கஷ்டம் இல்லாமல் இருக்குது? இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கா? ஏன் இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கனே எனக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கா? அதை கூட விடுங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறமே யூடியூப், அந்த யூடியூப் ஓனருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்கா? கஷ்டம் எல்லோருக்கும் தாங்க இருக்குது. அது நம்ம எப்படி பார்க்குறது தான் விஷயமே இருக்குது. அதை நான் ஒரு சின்ன நிகழ்வு மூலமாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு இளைஞன் கோவிலுக்கு வந்து நன்றின்னு முகம் முழுக்க புன்னகையோட கடவுள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கோயில் பூசாரி, யாருமே இந்த மாதிரி நன்றி சொல்லிலாம் இப்போல்லாம் கேட்க முடிய மாட்டேங்குதப்பா, யார் நீனு, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குப்பான்னு சொல்கிறாரு.
அதுக்கு அந்த இளைஞன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு இந்த கடவுள்கிட்ட கத்திட்டு இருந்தேன். நீங்கள் தான் கடவுள்கிட்ட அப்படின்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறார். ஓ, அந்த பையனா? அப்பா அப்படி பேசிட்டு இப்போ என்னப்பா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு அந்த பூசாரி. அப்போ எனக்கு ரொம்ப கடன் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பித்தேன். அந்த ஓட்டம் என் கஷ்டத்தெல்லாம் போக்கி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த கஷ்டம் எனக்கு வரலனா இந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்காது. அதனால் அந்த கஷ்டத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார் அந்த இளைஞன். கஷ்டத்தை நம்ம எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை ஒரு பூஞ்சோலையா இல்லை பாலைவனமாங்கிறதே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 5, ரீரைட் யுவர் லைஃப் ஸ்டோரி. இந்த லைனே ரொம்ப கனெக்டபுளாக இருக்குல்ல. நம்மளில் நிறைய பேர் யோசிச்சிருப்போம், நான் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு, நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் என் லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும், மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நம்மளில் நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். என்னத்தான் நம்மளோட பாஸ்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரெசன்ட் 24 ஹவர்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்மளோட லைஃப்பை கண்டிப்பாக ரீரைட் பண்ணி எழுத முடியும். நம்ம சமந்தா சொன்ன மாதிரி, த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெங்க் இஸ் வென் வி ஃபைண்ட் அ பேக்கப் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். வீழ்வதல்ல வீழ்ச்சி, விழுந்து கிடப்பது தான் வீழ்ச்சி. வீழ்ச்சியை மட்டுமே யோசிச்சுட்டு இல்லாமல் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பை ரீரைட் பண்ணுவோம். இப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளோட எழுச்சியை கண்டிப்பாக நாளைய வரலாறு பேசும். இந்த 5 பாயிண்ட்ஸுக்கும் லைஃப்பில் கூடுதல் கவனம் கொடுத்தோம்னா நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். மேலும் இது போன்ற தகவலுக்கு ஹார்ட் அட்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.